30 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வீட்டோட ரூஃப் அழகுபடுத்துகிற ஒரு ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் தாங்க இதில் பார்க்க போகிறோம். உங்களோட வீட்டுக்கு இல்லை கமர்ஷியல் பிளேஸுக்கு ரூஃபிங் சீட் போடலான்னு இருக்கீங்களா? இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இது உங்களுக்கு ஆப்டாக இருக்குமா இல்லையான்னு. தமிழ்நாடு முழுக்க கிடைக்கிற இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ரூஃபிங் தேர்ந்தெடுக்கிறப்ப என்னென்னலாம் செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற சில டிப்ஸையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இதுக்காக நாங்கள் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் வந்திருக்கோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் பாலா. சில நம்ம வீடியோ முன்னாடியே பார்த்தவங்களுக்கு உங்களை பற்றின அறிமுகம் தெரியுண்ணா. புதுசாக பார்க்குற வியூவர்ஸுக்கு உங்களை பற்றின ஒரு அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணா. வணக்கம், என்னோட நேம் சங்கர். என்னோட கம்பெனி நேம் ஏஎஸ்என் ரூஃபிங்ஸ். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவிலில் லொக்கேட் ஆயிருக்கு. என்னோட பிராண்ட் நேம் ரூஃபி ஸ்டோன் கோட்டட் மெட்டல் டைல். போல நாங்கள் 5 இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் இருக்கோம். ஒரே ப்ராடக்ட் தான் பண்ணுறோம் போல. லாங் ஸ்பேனில் ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் சீட் மட்டும்தான் நம்ம 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் போல. இப்போ பொதுவாக மார்க்கெட்டில் ரூஃபிங்க்கு நிறைய மெட்டீரியல் இருக்குண்ணா. எதுக்காக ஒரு கஸ்டமர் நம்ம ரூஃபிங்கை வாங்கணும்ண்ணா? போல ஜென்ரலாக நீங்கள் ரூஃபிங் எடுத்துக்கிட்டிங்கனாலே மார்க்கெட்டில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. எப்போவுமே ரூஃபிங்க்கு ஸ்டீல் தான் பெட்டர். அந்த ஸ்டீல் ரூஃபிங்லேயே அடுத்த வெர்ஷன் நம்மளோட ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட்டு. இது என்னென்னா போல பேஸ் உங்களுக்கு ப்ரீமியம் கால்வால்யூம், அதுக்கு மேலே பசால்ட் ஸ்டோன் சிப்ஸை செராமிக் கலர் கோட்டிங் பண்ணி பேக் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய ஓடு மாதிரியே ஒரு கான்செப்ட் கொண்டு வரணுங்கிறக்காக இந்த பேட்டர்னில் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா போல நம்மளோட மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட்டுக்கு நம்மளோட ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்மளது ரொம்ப லென்த்தியாக வரும், ஃபேப்ரிகேஷன் ஈஸியாக இருக்கும், லேப்பிங் வேஸ்ட் போகாது, கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மியாகும். இது டெக்னிக்கலாக இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு. ஒரு ஓடு போடணும்னு நினைக்கிற கஸ்டமருக்கு அதோட ஓடு போடுற செலவில் பாதி செலவில் இந்த ரூஃபிங்கை பண்ணிக்க முடியும். பட் அதே லுக்கு வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஓடுக்கு போட வேண்டிய வெயிட் நமக்கு இந்த ஸ்டோன் கோட்டடுக்கு போட தேவை இருக்காது. அதே மாதிரி பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் போடுற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெட் லோடு கொடுக்க வேண்டியதில்லை. பில்டிங்க்கு ரொம்ப லைட் வெயிட்டாக யூஸ் பண்ணி அதே மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போ ஜென்ரலாக ஒரு ரூஃபிங்க்கு ஆடியன்ஸ் எதுக்கு வருவாங்க அப்படின்னா, நான் இப்போ கான்கிரீட்டில் போடுறதுக்கு பதிலாக எனக்கு செட்டு போடுறப்ப குறையும் பட்ஜெட்டு. இன்னொன்று, உள்ளுக்குள்ளே எனக்கு உஷ்ணம் வரக்கூடாது, சவுண்டு வரக்கூடாது, மழை பெய்யுது இல்லை ஏதாவது ஒரு இதுன்னா சவுண்டு வரக்கூடாது. ப்ளஸ் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லலாம் போடுறோம்னா தேங்காய் உழுவுதுன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும். ஸோ இது மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதில் அதை பற்றின ஒரு ஹைலைட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது மேலே பேக் பண்ணியிருக்க செராமிக் கோட்டட் ஸ்டோன் சிப்ஸ். இது என்னென்னா ஃபஸ்ட்டு ரெயின் ட்ராப் ரிசீவ் பண்ணுற இந்த ஸ்டோன்ஸ் தான் ரிசீவ் பண்ணும். ஸோ அந்த ஸ்டீல் மேலே உங்களுக்கு ரெயின் ட்ராப் படாதனால அந்த தடன்னு அடிக்கிற சொத்து சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி ஹீட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் மற்ற ஷீட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெட்டராக இருக்கும். நான் 5 வருஷமாக இந்த ப்ராடக்ட்லேயே இருக்கும் போல சிங்கிள் ப்ராடக்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிட்டி அப்கிரேட் பண்ணி இப்போ தான் எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக தான் ரூஃபிங்கிற பிராண்டை நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துருக்கோம். இன்னொன்று, ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் எப்படி தான் இருக்கும்? ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் போல இது பேஸ் ஸ்டீல் 0.5, மேலே ஸ்டோன் எல்லாம் பேக் பண்ணது போக உங்களுக்கு 1.25 mm திக்னஸ் வரும். அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துங்கிறது நீங்கள் கவலையே பட தேவை இருக்கு. இல்லை, இப்போ ஒரு செட்டு போடுறோம் அப்படின்னா ரூஃபிங் சீட்டு முக்கியம், அதோட இன்ஸ்டாலேஷனு அது எல்லாமே முக்கியம். அதே மாதிரி ஃபேப்ரிகேஷன் அதுவும் முக்கியமான ஒரு பங்கு தான். கண்டிப்பாக. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி தான் ஃபுல் ப்ராசஸுமே சொல்லிடுறேன். இன்ஸ்டாலேஷன் பல ஃபேப்ரிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷெட்டு அழகாக வருது, கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு ஃபேப்ரிகேட்டரோட கையில் தான் இருக்குது போல. இது ஃபேப்ரிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக டைல் ப்ரொஃபைலுக்கோ மற்ற ரூஃபிங் ஷீட்டுக்கு எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர். போஸ்டரோ ராப்டரோ எதுவுமே மாறாது போல. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மற்ற நார்மலான ஷீட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்லின் போடுவோம், அதுக்கப்புறம் 2 அடி 2.5 அடிக்கு ஒரு பர்லின் போடுவோம். இது நம்ம ஷீட்டில் மட்டும் இங்கே ஒரு பர்லின் போடுவோம், இங்கே ஒரு பர்லின் போடணும், ஒரு பர்லின் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபேப்ரிகேட்டர் எல்லாருமே மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு பர்லின் போட்டுட்டு 2.5 அடி தள்ளி ஒரு பர்லின் போடுறப்போ நீங்கள் 18 கிலோவில் பர்லின் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட 3 பர்லின் போடணும். ஆனால் 8.5 கிலோவில் போட்டிங்கன்னா போதும். தள்ளி போட்டு வெயிட் அதிகமாக போடுறோம். நம்மளோட ஷீட்டில் கிட்ட போட்டு வெயிட்டு கம்மி பண்ணிக்கிறோம். இவ்வளோதான் மழை இதில் விஷயம். ஃபேப்ரிகேஷன் இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம சீட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்க? பல ஷீட் இன்ஸ்டாலேஷன் இன்டர்லாக்கிங் தான். நீங்கள் ஒரு ஷீட்டை வச்சு லே பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த ஷீட்டை மேலே வச்சு ஏற்றி ஸ்க்ரூ போட வேண்டியது தான். நீங்கள் இதில் இந்த இடத்துல ஸ்க்ரூ அடிக்கணும், இந்த ரிப்பில் ஸ்க்ரூ அடிக்கணும் போல. இப்போ மழை பெய்யறப்ப, ஏன்னா இப்போ இது ஸ்டீல்னு சொல்லியிருந்தீங்க, மேலே ஓவர் கோட் இந்த கோட்டிங் ஆயிருக்கு. ஸோ மழை பெய்யறப்ப இது துரு பிடிக்க வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ போடுறீங்களா, இதுவும் துரு பிடிக்க வாய்ப்பு இருக்கா? துரு பிடிக்கிறதுக்கோ நம்மளது லீக்கேஜுக்கோ வாய்ப்பே இல்லை. என்ன ரீசன்னா, நம்ம ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்க்ரூ இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே நாங்கள் இந்த ஸ்டோன்ஸை பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற க்ளூ ப்ளஸ் அந்த ஸ்டோன்ஸோ ஃபிட்டிங் கிட்ட கொடுத்துருவோம் போல. அதை நம்ம ஸ்க்ரூ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
அதுக்கு மேலே அந்த வெயில் டைமில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டோன்ஸை வந்து மேலே பேக் பண்ணி விட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரூவே தெரியாது, வெளியிலே ஸ்க்ரூ தெரியாது, ஓடு எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும், அந்த ஸ்க்ரூவும் தெரியாது. ஸோ ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிடும். அதனால் உங்களுக்கு லீக்கேஜுக்கு சான்சஸே இல்லை, ரஸ்ட்டுக்கும் சான்சஸ் இல்லை. ஓகே. இப்போ மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ வெயில் மழை இதெல்லாம் தாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. வாரண்டியாக என்னென்ன பண்ணுறீங்க? வாரண்டி நம்ம 30 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். ப்ளஸ் கலர்ஸ்க்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் போல. ஆனால் இப்போ பொதுவாக மற்ற கம்பெனிகள்லாம் இருக்காங்க ரூஃபிங் போடுறதுக்குன்னு, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டு? போல மார்க்கெட்டில் வந்து ஸ்டோன் கோட்டட் ஷீட்டு சொல்லி கிடைக்குது போல. நம்மளோடது வந்து 0.5 திக்னஸ்னால் 0.5 திக்னஸ் எக்ஸாக்டாக இருக்கும். அதே மாதிரி அலுமினியம் ஜிங்க் கோட்டிங் வந்து 150 GSMனா 150 GSM கம்பல்சரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் எந்த லேபில் வேணாலும் கொடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கிட்ட சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி ஒரு குவாலிட்டியில் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட நம்ம பண்ண மாட்டோம். அதே போல் வந்து உங்களுக்கு இது வந்து 3/8 சைஸில் வருது இல்லையா? ஒரு ஷீட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 12 to 13 kg வெயிட் வரும். நார்மலாக மற்ற ப்ராடக்ட் மார்க்கெட்டில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 kgக்குள்ளே தான் இருக்கும். அது என்ன ரீசன்னா அந்த திக்னஸில் ப்ளே பண்ணுறது தான். ஆக்சுவலாக இதை நானே சொல்ல இருந்தேன், சில கம்பெனிஸ் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ரிவ்யூவரை கூப்பிட்றப்ப அந்த குவாலிட்டியெல்லாம் காமிக்கிறாங்க, பட் சேல் பண்ணுறப்ப கொஞ்சம் மட்டமான இதை சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த திக்னஸ் அதெல்லாம் ஆடியன்ஸ் போய் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை போல. நீங்கள் ஒரு சின்ன ஜென்ரலாக நீங்கள் எங்கே போய் லாங் ஸ்பேன் வந்து ஸ்டோன் கோட்டட் ஷீட் பர்ச்சேஸ் பண்ணாலுமே சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 பேர் 2 சைடில் நின்று பிடிச்சி தூக்கி பாருங்கள். இப்படி பெண்ட் ஆச்சுன்னா அது திக்னஸ் கம்மியான ஷீட்டு, ஸ்டிஃபாக நின்றுச்சுன்னா அது திக்னஸான ஷீட்டு. சிம்பிளாக ஒரு காமன் லேமேன் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பையிங் ஃபேக்டர். உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம சீட்டெல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி தான் இருக்கும்? ஹீட்டை பொறுத்த வரைக்கும் போல நம்மளது ஸ்டோன் சிப்ஸ் இருக்கிறதுனால மற்ற ஷீட்டை கம்பேர் பண்ணும்போது ஹீட்டு பெட்டராகவே இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது நம்மளோட அப்கமிங் ஷோரூம் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கோம். இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இப்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நீங்கள் உள்ளே இருக்கீங்க. உங்களுக்கு ரியலாகவே எப்படி ஹீட் ஃபீல் ஆகுதுன்னு நீங்களே சொல்லுங்களேன். இல்லை ஆக்சுவலாக வெயில் இல்லை இங்கே, உள்ளுக்குள்ளே வந்து வெளியில் இருக்கிற வெயிலுக்கும் இப்போ அங்கே ஆடியன்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், வெளியில் இருக்கிற ஹீட்டுக்கும் உள்ளே வந்து ஹீட் இல்லை. இன்னும் இதை வந்து டெக்னிக்கலாக ப்ரூவ் பண்ணோம்னா ஆக்சுவலாக இந்த டெம்பரேச்சர் சென்சார் அதெல்லாம் வச்சு பண்ணலாம். நம்ம ஆஃப்டர் ஷோரூம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு சொல்லுங்கள், இன்னும் டெக்னிக்கலாக பண்ணலாம். இன்னொன்று வர ஆடியன்ஸ் உள்ளே வந்து பார்த்தாங்கனாலே தெரிய போகுது ஓப்பனாக. கண்டிப்பாக அதே மாதிரி தான் போல. நாங்கள் வந்து எங்களோட மெட்டீரியலே நாங்கள் ஷோரூம் பண்ணியிருக்கோம். வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்சிங் சென்டர் மாதிரி கூட ஆகிடும். ஸ்டோன் கோட்டட் ஷீட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் சரி எங்களோட ரூஃபி பிராண்டை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து எங்களோட குவாலிட்டி தெரியும், எங்களோட ஒர்க்மேன்ஷிப் தெரியும். இப்போ ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு செட்டு போடுறோம் ரூஃபிங் சீட்டு. ஸோ அதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் டைம் எப்படின்னு எடுத்துக்கோ? உங்களுக்கு 500 ஸ்கொயர் ஃபீட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் நல்லா ஸ்கில்டு லேபர் செஞ்சாங்கன்னா ஒரு 10 daysல முடிச்சிடலாம் போல. இன்க்ளூடிங் அந்த 0th ஸ்டேஜ்லேருந்து ஃபேப்ரிகேஷன் எல்லாம் பில்லர் போட்ட ஸ்டேஜ்லேருந்து ஃபினிஷ் பண்ணி கையில் கொடுக்குற வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 10 daysல முடிச்சிடலாம். இல்லை இப்போ என்னதான் ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே இருந்தாலும் மக்களுக்கு வந்து இதோட விலை என்ன, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்படையதாக இருக்கா, அதை பொறுத்து தான் முடிவெடுப்பாங்க. ஸோ இதோட விலை என்னண்ணா? போல நாங்கள் வந்து மெட்டீரியல் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 98 rupees கொடுத்துட்ருக்கோம் போல. மார்க்கெட்டில் வந்து 2 ரூபா 3 ரூபா கம்மியாக கிடைக்குது, 4 ரூபா 5 ரூபா கம்மியாக கிடைக்குது, அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் சொல்கிறாங்க போல. நாங்கள் குவாலிட்டியில் ஒரு பின் பாயிண்ட் கூட காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் வந்து 98 rupeesங்கிறது பெஸ்ட் ரேட். ஓகே. இப்போ இது வந்து 98ங்கிறது எல்லா கலருக்குமே இதே தான், கலர் வைஸ்லாம் ரேட்டு டிவியேட் ஆகாது. எந்த கலர்னாலுமே உங்களுக்கு வந்து 98 தான். அதே மாதிரி சப்ளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே சப்ளை இருக்குது. நீங்கள் வந்து கரூர் டு கோயம்புத்தூர் போகிறீங்க, இல்லை கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பைபாஸ்லேயே தான் நம்ம ஷோரூம் இருக்குது. டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை எல்லா கஸ்டமரும் ரொம்ப லாங்லேருந்து இங்கே தான் வந்து எடுக்கணுங்கிறது இல்லை. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்ளை செயின் இருக்குது, அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எங்கே இருந்து கால் பண்ணாலும் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டீலர் வந்து கால் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து எங்களோட மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ 98 ரூபாங்கிற அந்த ரேட்டுக்கு கம்மியாகவே இன்னும் சில பொருள்லாம் இருக்குது. ஸோ அதில் நான் சீட்டு போட்டுருவேனே, எதுக்காக செலக்ட் பண்ணணும்னு சில பேர் கேட்கலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு பதில் சொல்லியிருக்கேன். போல 98ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட்டோட ப்ரைஸ் வந்து 98. அதை விட சீப்பர் மெட்டீரியல்னு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அட்வான்டேஜஸ் குறைஞ்சிட்டே போகும். மார்க்கெட்டில் வந்து நிறையா ப்ராடக்ட் கிடைக்கிது போல. 50 வருஷம் சொல்கிறாங்க, 100 வருஷம் சொல்கிறாங்க, லைஃப் வாரண்டி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பாசிபிளானு எனக்கு தெரியல. 30 years வந்து நான் வாரண்டி கொடுக்குறேன், 10 years வாரண்டி, கலர் வாரண்டி நான் கொடுக்குறேன். அந்த இன்பிட்வீன் டைமில் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் டீம் இருக்காங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக 2 daysல உங்களுக்கு வந்து அது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்து அரெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வாரண்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை போல. நாங்கள் 5 வருஷமாக இந்த ஃபீல்டில் நிலச்சி நிற்க முடியுது.
ஒரு ப்ராடக்ட்லேயே எங்களால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுதுன்னா நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லாமல் இவ்வளோ தூரம் மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. வேலிடான பாயிண்டாக இருக்குது. இன்னொன்று இப்போ நடுவில் இன்கேஸ் இவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னா சர்வீஸ் அட்டன் பண்ணுவீங்களாண்ணே? கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம். அதுக்காக தான் போல டீலர்ஸ் இருக்காங்க, அக்ராஸ் தமிழ்நாடு டீலர்ஸ் இருக்காங்க. எல்லாமே வந்து ரெஜிஸ்டர்டு டீலர்ஸ் தான், அந்த ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் தான். எங்களோட ரூஃபி பிராண்ட் வந்து எங்கே வேணாலும் கிடைக்காது போல, எங்களோட ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். சர்வீஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா இம்மிடியட்டாக டீலர் அட்டன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நீங்கள் அங்கேயே டச் அண்ட் ஃபீல் பண்ணுறதுக்கு ஷோரூம் இருக்குது, அங்கங்கே ஷோரூம்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெட்டீரியல் ரேட்டு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ ஒரு சில வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் வந்து எனக்கு மெட்டீரியல் மட்டும் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஃபேப்ரிகேட்டரை வச்சு நான் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணலாமா. இன்னொன்று இப்போ இந்த மெட்டீரியல் நான் தூக்குறப்ப இதோட வெயிட் எல்லாமே எனக்கு தெரியுது. இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸ் இந்த ஒரு கேள்வி கேட்கலையே நினைப்பாங்க. புயல் காற்றுலாம் அடிக்குது, ரொம்ப புயல் காற்று விடுங்க, ரொம்ப ஃபோர்ஸாக காற்று அடிக்குது, சீட்டு பிஞ்சிட்டு போயிடுமா அப்படிலாம் ஒரு சில கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கான ஒரு இது சொல்லு. மேலே ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருந்தா ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட்டு தாங்கும். 120 கிலோமீட்டர் வரைக்கும் தாங்குங்கிறது ப்ரூவன். ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன் இல்லைங்கிற பட்சத்தில் மேபி ஆகலாம். இப்போ ரூஃபிங் சீட் எல்லாமே போட்டுட்டோம், போட்டதுக்கப்புறம் என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா லைஃப் வரும்ண்ணே? பல இதில் வந்து மெயின்டெனன்ஸ் 0 தான். இப்போ ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் என்னென்னா கஸ்டமர்கிட்ட இருக்குன்னா, இது வந்து டெக்ஸ்சர் மாதிரி இருக்குங்களா, அதனால வந்து டஸ்ட் படியுமோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. டஸ்ட் படியுமான்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக எந்த ரூஃபாக இருந்தாலுமே டஸ்ட்டுங்கிறது படிய தான் செய்யும். மழை பெய்கிறப்போ அது ஈஸியாக க்ளீன் ஆகி கழுவிட்டு போயிடும் போல. இப்போ மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் கலருக்கு வந்து 10 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கீங்க. இந்த 10 வருஷம் கழிச்சு மேபி நம்மளோட தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி டல் ஆகலாம் கலரு, மற்றபடி மெட்டீரியல் வந்து எதாவது அஃபெக்ட் ஆகுமாண்ணே? மெட்டீரியல் பேஸ் மெட்டல் வந்து ஸ்டீல் இல்லையா, அதனால் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் எதுவுமே ஆகாது போல. உங்களுக்கு இப்போ 10 இயர்ஸுங்கிறது நம்ம சொல்கிறது மினிமம் கேரண்டீடு லைஃப் ஃபார் கலரு. இது வந்து செராமிக் காட்டோட கலருங்கிறனால நீங்கள் 10 இயர்ஸுக்கு மேலே தாராளமாக வரும். அதே மாதிரி 10 இயர்ஸுக்கு மேலே டிமினிஷிங் லைஃபு. ப்ராடக்ட் வந்து 30 இயர்ஸுக்கு மேலே வந்து டிமினிஷிங் லைஃப், அப்படியே ப்ராடக்ட் டல் ஆகும். 30 இயர்ஸுங்கிறது நாங்கள் கொடுக்குற மினிமம் வாரண்டி. இப்போ ரூஃபிங் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் இப்போ நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு 3 கம்பெனி 4 கம்பெனிகிட்ட கொட்டேஷன்லாம் வாங்குவாங்க. ஸோ பட்ஜெட்டு ப்ளஸ் குவாலிட்டி இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வாங்க போகிறாங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க என்னென்னலாம் செக் பண்ணி வாங்கலாண்ணே? இப்போ ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஷோரூம்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு திக்னஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் 0.5க்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு கம்மியான இருக்கிற திக்னஸ் தான் உங்களுக்கு கிடைக்குதாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ். அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ நாளாக இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கா, எங்களோட ஹிஸ்ட்ரிஸ் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். மூணாவது என்னென்ன போல மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜென்ரலாக ஒரு கஸ்டமருக்கோ இல்லை புதுசாக பண்ணுற ஃபேப்ரிகேட்டருக்கோ வந்து மெஷர்மெண்ட்டுங்கிறது தெரியாது. ஸோ அந்த கம்பெனியில் நாங்கள் வந்து உங்களோட ஷெட்டு சைஸ் சொன்னீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் பிடிக்குங்கிறது எக்ஸாக்டாக நாங்கள் கொடுப்போம். இதுவே நீங்கள் மெஷர்மெண்ட் சொல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் 2 ஷீட்டு பத்தல 3 ஷீட்டு பத்தலைனாலும் அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு பண்ணிவிட்டு போய் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மெஷர்மெண்ட்டுங்கிறது அக்யூரேட்டாக வேணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபேப்ரிகேட்டர் வந்து அவங்களோட சைடில் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபேப்ரிகேட்டரை எங்களோட டீம் கிட்ட கான்டாக்ட் பண்ண வச்சு அந்த ஃபேப்ரிகேட்டருக்கு வந்து அதை பற்றி பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருச்சா, ஓகே வாங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஃபேப்ரிகேட்டர் இன்ஸ்டால் பண்ண விட்டிங்கன்னா சைட்டில் எந்த இஷ்யூவும் வராது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக வர கஸ்டமர்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும் போல. இப்போ நீங்கள் ஒரு ஏப்ரல் மாதிரி வந்தீங்கன்னா நம்மளோட ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்தீங்கனாலும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிப்பேன். சர்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ரியலாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு உண்டான எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருவோம். சப்போஸ் நாங்கள் பக்கத்தில் ஒர்க் பண்ணியிருக்க சைட்டை பார்க்கணும், இல்லை அந்த கஸ்டமர்கிட்ட கேட்கணும், இல்லை அந்த கஸ்டமரோட ஃபோன் நம்பர் வாங்கணுன்னா கூட நாங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிடுவோம். ஸோ அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு மெட்டீரியல் எப்படி இருக்குது என்னங்கிறது நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் கொடுக்குறது குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும்தான் நம்மள கொடுக்குறோம். இப்போ நம்ம ரூஃபிங் சீட்டை எங்கெங்கெல்லாம் போடலாம்? நம்ம ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு எல்லா பக்கமே போடலாம். ரெசார்ட்டு, பங்களோ, இந்த மாதிரி எல்லா கார்போர்ட்ஸு எல்லா இடத்துக்குமே போடலாம். எஸ்பெஷலி வந்து பேட்மிண்டன் கோர்ட்டில் வந்து அந்த ரெயின்ஃபால் சவுண்டு மழை வர்றப்போ வந்து உங்களுக்கு உள்ள விளையாட முடியாது. ஸோ எங்களோட ஸ்டோன் கோட்டட் ஷீட் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு அந்த மழை பெய்கிறப்போ ஒரு துளி கூட அந்த சடசடன்னு சவுண்ட் இருக்காது, பீஸ்ஃபுல்லாக விளையாட முடியும். அதே மாதிரி நாங்கள் இப்போ நிறைய கோவில் பண்ணியிருக்கோம் போல, அங்கங்கே குட்டியாக குடில் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் எங்களோட ஷீட் ரொம்ப பட்ஜெட்டாக இருக்கும், ரொம்ப லுக்காகவும் இருக்கும்.
நாங்கள் இப்போ ஒரு 4 குடில் பண்ணிட்டு இருக்கோம் போல. நீங்கள் குடில் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க வந்தீங்கன்னா நாங்கள் பண்ணியிருக்கிற குடில கூட காமிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். இன்னொன்று, நம்ம ரூஃபிங் சீட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஷேப்லலாம் பண்ணலாம்? ரூஃபிங் ப்ராஜெக்ட் என்னென்ன ஷேப்பில் பண்ணலாமோ அது எல்லா ஷேப்லையுமே நம்மளோட ஸ்டோன் கோட்டட் ஷீட் பண்ணலாம். பட் என்னென்னா இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல மட்டும் இப்படி மட்டும் பண்ண முடியாது, ஃப்ளாட்டாக மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணி வந்து நிற்கும் இல்லையா. அதனால் நம்ம வந்து ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது 10 அடி நீளத்துக்கு 1.5 அடி ஸ்லோப் கொடுக்க சொல்கிறது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது போக நம்மளோட மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோப் அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மெட்டீரியல் லுக்காக இருக்கும். நீங்கள் நம்ம ஷோரூமே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப் கொடுத்துருக்கோன்ட்டு. எதனாலனா லுக்குக்காக தான். ஓகே, இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபியூச்சரில் சோலார் போடுறோங்கிறாங்க, அப்போ இதெல்லாம் பண்ணிக்கலாமா? சோலார் தாராளமாக போட்டுக்கலாம் போல. சோலாருங்கிறது நீங்கள் கீழே போட ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லேருந்து மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தால் சோலார் போட போகிறீங்க. அதனால தாராளமாக சோலாரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ரூஃபிங் சீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கலர்ஸ் அவைலபிலிட்டிங்க? அதில் நம்ம இப்போதைக்கு 5 கலர்ஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ப்ரௌன் போல ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு. இந்த கலரோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட இருக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும், கொஞ்சம் லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் மாதிரி தெரியும். அடுத்தது வந்து டெரகோட்டா ரெட், ட்ரெடிஷ்னல் லவர்ஸ்க்காகவே இதுதான் நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் போல, டெரகோட்டா ரெட்டு. ஆமாம், ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம். அடுத்தது வந்து க்ரீனு, இது ஒரு நேச்சர் லவர்ஸ்க்காக க்ரீனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ, ஆர்டிக் ப்ளூ. மொத்தம் 5 கலர்ஸ் பண்ணுறோம் போல. இப்போ இந்த ஸ்டோன் கோட்டர் வந்து மேலே தான் இருக்குது, இது வந்து உதிராதானே? ஸ்டோன் பீல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை போல. நம்ம ஒரு 5 இயர்ஸாக பண்ணுறோம், இது வரைக்கும் நம்ம எந்த இடத்துலையுமே ஸ்டோன்ஸ் பீல் ஆஃப் ஆனதா இல்லை. வேணா நீங்கள் எப்பவும் போல் ஸ்க்ரூ பண்ணி இது வந்து ஸ்டோன்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, ஸ்க்ரூ வச்சு அழுத்துனதுனால. ஏதாவது ஸ்டோன் பீல் ஆஃப் ஆயிருக்கான்னு பாருங்கள். இது வந்து ஸ்டோன்ஸ் வந்து டேமேஜ் ஆனது தான், இந்த ஸ்க்ரூ வச்சு அடித்ததுனால எந்த ஸ்டோனுமே விட்டு வராது. இப்போ இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லிட்டீங்கண்ணா. இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இல்லைன்னா ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், ஒரு இதுக்குள்ளே தான் இதை பண்ண முடியும், ஒரு சிலது பண்ண முடியாது, இல்லை ஒரு ஆடியன்ஸ் வந்து பல இது கேட்டிருப்பாங்க இத்தனை வருஷத்தில், அதை எங்களால் பண்ணி கொடுக்க முடியல, அது மாதிரி ஏதாவது இருக்காண்ணே? அப்படி பார்த்தா நாங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணின ஒரு சின்ன விஷயம் என்னென்னா போல, ஒரு ஸ்கில்டு ஃபேப்ரிகேட்டர் இல்லாமல் வந்து மெட்டீரியல் எடுத்து நான் பண்ணிடுவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பித்து இடையில வந்து சில கன்ஃபியூஷன்ஸ்னால ஷெட்டு வந்து வெளியில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், உள்ளே பார்க்குறப்போ கொஞ்சம் இன்ஸ்டாலேஷன் மட்டும் சரியாக வராத மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் வருது. அதுக்காக தான் நான் வந்து திருப்பியும் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபேப்ரிகேட்டருக்கு ஃபஸ்ட்டு ஷெட்டு மட்டும்தான். ஏன்னா நம்ம எல்லா ஃபேப்ரிகேட்டருமே நல்லா இன்ஸ்டால் பண்ணக்கூடியவங்க தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு டைம் மட்டும் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த சைட்டில் உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். இது ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது போல. இது வரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு விஷயம் இதுதான். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக நம்ம கஸ்டமர்ஸ் கலர்ஸ் நிறைய கேட்குறாங்க. கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் 2-3 கலர்ஸ் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கும் நம்ம இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம் போல். நெக்ஸ்ட் மந்த்து அதுக்கு அடுத்த மாதத்தில் இன்னொரு கலர் கொண்டு வந்துடுவோம். ஆனால் ஆக்சுவலாக இதோட நம்ம மோர் தென் 2வது வீடியோ பண்ணுறோண்ணே. இப்போ பண்ணுறப்ப எனக்கு பழைய வீடியோஸ்லேயும் சரி இப்போ வரைக்குமே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஆமாண்ணே. அதனால தான் சொல்ல வரேன். இப்போ வரைக்குமே இப்போ ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸும் வந்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை இன்னும் நீங்கள் தொடரணும். எங்கள் சேனல் நேர்கள் சார்பாக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேண்ணே. நன்றி, ரொம்ப நன்றி பாலா. இப்போ பாலா சொல்கிற மாதிரி வந்து இவ்வளோ நாளாக எங்களுக்கு ஒரு தொடர்ந்து ஆதரவளித்த மக்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இனிமேல் வந்து ஸ்டோன் கோட்டட் ஷீட் போடணும் அப்படிங்கிறவங்க ரூஃபி பிராண்டை சூஸ் பண்ணணும்னா ஒன்ஸ் எங்கள் ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். வந்துட்டு நிறைகள் மட்டும் சொல்லணும்னு இல்லை, எங்ககிட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்க தான் ட்ரை பண்ணுறோம். தொடர்ந்து 5 வருஷம் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? என்னதான் ரூஃபிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா வித ரூஃபிங் சீட்ஸு, ரூஃபிங் ஆப்ஷன்ஸு எல்லாமே நாங்கள் கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற டிசிஷன் உங்களோடது தான். இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி என்னதான் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் நீங்கள் போய் லைவாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணி அந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறதெல்லாம் உண்மையாகவே இருக்கா, ப்ளஸ் நம்ம வீட்டுக்கு இது கரெக்டாக ஆப்டாக இருக்குமா, எல்லாமே செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஐ எம் பாலசுந்தர். நன்றி.